கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 22/11/2025 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரை தேடுகிறவரின் இருதயம் மகிழ்வதாக. Let the hearts of those who seek the Lord rejoice. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவள் இருதயம் மகிழும். அப்படியானால் அதற்கு எதிர்புறம் இருக்கிறதான வார்த்தைகளை நாமே நினைத்து கொள்வோம். தேடாதவருடைய இருதயம் எப்படி இருக்கும்? தேடினால் அவருடைய இருதயம் மகிழ்ச்சியாகும். இன்றைக்கு மருத்துவமனைக்கு போகும் பொழுதெல்லாம் பல மருத்துவர்கள் சொல்லுகிற கூற்று, அவர்கள் சொல்லுகிற ஒரே வார்த்தை, எந்த வியாதிக்கு சென்றாலும் அவர்கள் சொல்லுகிற ஒரே வார்த்தை, அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி, மென்டல் ஒரி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி, கவலைப்படாதீங்க, அந்த கவலைனால தான் இப்படி பலகீனம் வருது அப்படின்னு சொல்லி, இந்த இருதயத்தை தாக்கக்கூடியதான ஒரு பலகீனங்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு சிச்சுவேஷன், ஏதாவது ஒரு காரியம் இருக்கத்தான் செய்கிறது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம், என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்த ப்ராப்ளம் அவருடைய இருதயத்தை அழுத்துகிறது நிமித்தமாக இருதயம் பாதிக்கப்படுகிறது. இருக்கட்டும், பிரச்சனை இல்லாதவர்கள், கவலை இல்லாதவர்கள், உபத்திரம் இல்லாதவர்கள், பாரம் இருதயத்தில் சுமக்காதவர்கள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏதோ விதத்தில் ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பாரம். ஆனால் இதெல்லாம் எப்பொழுது மாறுகிறது என்று சொன்னால், யார் ஒருவர் கர்த்தரை தேடி வருகிறார்களோ அவருடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்திருக்க கர்த்தர் செய்கிறார். கர்த்தரை தேடும் பொழுது இருதயம் மகிழும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேடுதல் அப்படின்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லும் பொழுது, நீங்கள் அவரை தேடினால் தென்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதம் சொல்கிறது, தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுவோம். கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சித்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவறாமல் கலந்து கொள்வோம். அப்படியெல்லாம் நம்ம ஆண்டவரை தேடி தேவ சமூகத்தில் முக்கியப்படுத்தி, ஆராதனை முக்கியப்படுத்தி, தேவ பிரசன்னத்தை முக்கியப்படுத்தி, இப்படியெல்லாம் நின்று கர்த்தரை ஆராதித்து தேவ சமூகத்தில் நின்று கர்த்தரை உயர்த்தும் பொழுது, இப்படியெல்லாம் தேடுகிறதன் விளைவாய் கர்த்தர் உங்களுடைய இருதயம் மகிழ்ந்திருக்கும்படியாய் கர்த்தர் செய்வார். இருதயத்தை அழுத்துகிற எல்லா பாரங்கள், சுமைகளிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி கர்த்தர் காப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிற விதங்களை எண்ணி பார்த்து உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய பாதுகாப்பு தேவ ஜனத்தோடு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை தேடுகிறது நிமித்தமாய் நாங்கள் வாழ்ந்திருக்க, செழித்திருக்க, கர்த்தரால் உயர்வை காண எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுவதற்கு தடைகளை உண்டு பண்ணுகிற எல்லா சத்துருவின் சகல கிரியைகளும் வானத்திற்கு பூமிக்கு அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ சமாதான மகிழ்ச்சி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காணப்பட பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. May Jesus bless you all. Amen.